அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். குரு நாடி ஜோதிட நிலையம், வைத்தீஸ்வரன் கோயில், பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடி ஜோதிடர் ஜெய செல்வ கணபதி. திருமண தடைக்கு திதி வழிபாடு ஒன்று உண்டு. திதியிலே திருமண தடைக்கு நிவர்த்தி செய்ய முடியும். நிச்சயமாக நிவர்த்தி செய்யலாம். எதுவுமே அந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, நம்ம செய்யறதுல தான் இருக்கு. அதான் நம்முடைய பொறுப்பு தான் அது. இந்த பரிகாரம் இருக்குது. அதாவது ஒரு பரிகாரங்கள் ஒரு ஜோதிடத்தை போறீங்க, பரிகாரங்கள் சொல்லிட்டாலும் கூட இந்த பரிகாரத்தை மனதை ஒருங்கிணைத்து செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு ஆலயத்துல போய் நம்ம வழிபாடு செய்யறோம், நம்ம சிந்தனை ஒரு பக்கம், நாம உடல் மட்டும் அங்க இருந்தா எந்தவித பிரயோஜனமும் ஏற்படாது. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மனதை ஒருங்கிணைத்து எந்த பரிகாரத்தை செய்தாலும் மனது காலியா இருக்கணும், வெற்றிடமா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் பரிகாரத்துடைய பலன் என்பது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் செயலா மாறி அந்த செயல் நடைமுறைக்கு வரும். இல்ல பல எண்ணங்கள் நம்ம ஆலயத்தில் இருக்கும்போது பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த எண்ணங்கள் செயலா மாறி கர்மாவாதான் வரும். நம்ம நினைச்சது நடக்காது. ஆக நீண்ட நாட்களாக திருமண தடை, நான் பல ஆலயங்கள் சென்று வழிபாடு செஞ்சுட்டேன், நீண்ட நாட்களா திருமண தடை இருந்துகிட்டே இருக்கு, எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வழிபாட ஒரு முறை முயற்சித்து பாருங்க. ஒரு முறை இல்ல, 3 முறை முயற்சித்து பாருங்கள். நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும். ஷஷ்டி திதி, சட்டி திதி, நம்ம திதிங்கிறது நம்ம பிரதம திதியை திருதியை அது மாதிரி சொன்னாலும் இது இது வடமொழி எழுத்துக்கள் வரக்கூடியது. தமிழ் எழுத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒருமை, இருமை, மும்மை, நான்மை, ஐமை, அருமை அப்படின்னு வரக்கூடியது. சரிங்களா? இந்த அருமை திதி, சட்டி திதி, இந்த சஷ்டி திதி அன்னைக்கு நீங்க திருக்கடையூர் அருகில் உள்ள திருவிடைக்கழி, திருக்கடையூர் அருகில் உள்ள திருவிடைக்கழி, இந்த திருவிடைக்கழி ஆலயத்துக்கு சென்று ரோஜா மாலை, நம்ம ஆதிசித்த முருகருமான் எந்த உயரத்தில் இருக்காரோ அந்த உயரத்துல ரோஜா மாலை சாற்றி, பச்சை பட்டு வஸ்திரம் முருகபெருமானுக்கு சாற்றி, உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து, பின்பு அந்த ஆலயத்தில் திணை மாவு இருக்குல்ல, திணை மாவு, அந்த திணை மாவு நைவேத்தியம் அத பிரசாதமா எல்லாருக்கும் நீங்க வழங்கணும். அத நிறைவா எல்லாருக்கும் வழங்குங்க. இந்த பரிகாரத்தை சஷ்டி திதி அன்னைக்கு முடிச்சுட்டு வந்துருங்க காலையில. மறுநாள் சப்தமி திதி அன்னைக்கு இது தொடர்ச்சியான பரிகாரம், 20 திதியை இணைத்த பரிகாரம் இது. மறுநாள் காலையில சப்தமி திதி அன்னைக்கு காலையில குளக்கரை ஓரம் இருக்கக்கூடிய அரச மரத்து விநாயகர், அந்த அரச மரத்து விநாயகருக்கு வழிபாடு செய்யணும். வஸ்திர சாத்தி, மாலை சாத்தி, அர்ச்சனை பண்ணிட்டு, ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு, அங்க நெய்வேத்தியம், ஏதாவது இனிப்பு பிரசாதம் ஏதாவது நெய்வேத்தியம் வச்சுட்டு வாங்க. அன்று மாலை என்ன பண்ணுங்க அப்படின்னா, சப்த கண்டிகை உங்களுக்கு தெரியும், சப்த மாதாக்கள் நம்ம சொல்றோம். அந்த சப்த மாதாக்கள் எந்த ஆலயத்துல இருந்தாலும், தனியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சப்த மாதாக்கள் இதெல்லாம் நீங்க முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டாதான் செய்ய முடியும். அந்த மாலை சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு செய்யுங்க. சப்த மாதாக்களுக்கு போய் 7 பேருக்குமே ஒரு அர்ச்சனை, ஒரே அர்ச்சனை, 7 பேருக்கும் ஒரு அர்ச்சனை, 7 பேருக்கும் வஸ்திரம், 7 பேருக்கு வஸ்திர தானம் பண்ணிட்டு, சப்தகனிக்கு 7 பேருக்கு வஸ்திர தானமும், உங்களுடைய பேர், நட்சத்திரம், ராசி, லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு, அங்கு நெய்வேத்தியம் அதே மாதிரி காலையில் எப்படி செய்தீர்களோ அதே மாதிரி இனிப்பு தானம் நெய்வேத்தியம் பண்ணலாம். இது இனிப்பு தானம்ங்கிறது நீங்க சில பேர் செய்ய முடியல அப்படின்னா கல்கண்டு, அந்த மாதிரி பேரிச்சம்பழம், கல்கண்டு, வாழைப்பழம் அந்த மாதிரி தானமா கொடுக்கலாம். அதெல்லாம் தவறு கிடையாது, தானமா கொடுக்கலாம். இந்த பரிகாரத்தை 3 முறை, அதாவது 3 சஷ்டி சப்தமி 2 நாள், அதே மாதிரி 3 முறை செய்யுங்க. வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு கணக்கு கிடையாது. நீங்க வளர்பிறையில ஒண்ணு செஞ்சுட்டு தேய்பிறையில ஒண்ணு செய்யலாம், திருப்பி அடுத்து வளர்பிறையில செய்யலாம், அது தவறு கிடையாது. 1.5 மாசத்துல உங்களுக்கு அது முடிஞ்சிடும். இந்த பரிகாரத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி முழு மனதோட இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள். நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். நன்றி, வணக்கம்.